ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ட்ரெடிஷ்னல் பஞ்சாபி சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக ட்ரெடிஷ்னல் பஞ்சாபி சமோசாவில் அவங்க ஃபில்லிங்க்கு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சமோசாவுடைய ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோவில் ட்ரெடிஷ்னல் பஞ்சாபி சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மாதிரி கைகளால் நல்லா கசக்கி அப்படி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம சமோசா மாவை இந்த மாதிரி பிசைகிறப்ப நல்லா நம்மளுக்கு சாஃப்டா இருக்கும், நல்லா கிரன்ச்சியாகவும் சமோசா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாவுல எல்லாத்துலேயும் நெய் படுற மாதிரி நல்லா அப்படியே பொட்டு பொட்டா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி அந்த மாவு ஃபுல்லா நெய் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சாதான் சமோசாவினுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, மாவு அப்படியே இந்த மாதிரி உதிரி உதிரியா பொட்டு பொட்டா வரணும். அதாவது கைகளால நம்ம இந்த மாதிரி பிடிக்கிறப்ப அப்படியே கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதே மாதிரி இப்படி கைகளால அமுத்தணும் அப்படின்னு சொன்னான்னு அப்படியே உதிர்ந்து விழுந்துடணும். இதுதான் சரியான பதம் மாவு பிசையறதுக்கு. இப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா 1/4 கப்புக்கும் கம்மியா தான் ஊத்தணும். அதாவது 1 கப் மாவுக்கு 1/4 கப்புக்கும் கம்மியா ஊத்தி முதல்ல இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கைகள்ல கொஞ்சம் அப்படியே ஊத்தி ஊத்தி தெளிச்சு தெளிச்சு பிசைங்க. மாவு கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும், ரொம்ப தின்னா இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். பிசைஞ்சிட்டு இது இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இது ஒரு 20 நிமிஷம் போல நல்லா ஊற வச்சிருங்க. வாங்க இப்போ சமோசாக்கு ஃபில்லிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வாசனை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கிடணும். இந்த சமோசால இந்த மாதிரி கொத்தமல்லி சீரகத்தை வறுத்துட்டு அதை அப்படியும் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு அதை அவங்க சேர்க்குறாங்க. இந்த மாதிரி நீங்க மிக்சிலயோ இல்ல ஒரு அம்மிக்கல்லையோ வச்சு அரைச்சிக்கோங்க. அது நல்லா அந்த மாதிரி கொரகொரப்பா இருந்தா போதும், ஃபைனா நீங்க அரைக்க வேண்டாம். இதை நம்ம மசாலா பண்றப்ப கூட சேர்த்துக்கிடணும். ஃபில்லிங் பண்றப்ப கூட சேர்த்துக்கிடணும். இப்போ அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த எண்ணெய்னாலும் சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கிடலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன சின்னதா வெட்டி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கிடணும். இது கூடவே நம்ம அடுத்து ஒரு 2 மிளகாய் காரத்துக்கு சின்ன சின்னதா வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் கருகிடக்கூடாது. இப்போ நம்ம இது கூடவே பச்சை பட்டாணி சேர்க்க போறோம். பொதுவா அவங்க உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி மட்டும்தான் ஃபில்லிங்காக சேர்க்குறாங்க, ஸ்டஃபிங்காக சேர்க்குறாங்க. நான் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துருக்குறேன். நீங்க காஞ்ச பட்டாணின்னு முந்தின நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில 2 விசில் கொடுத்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். வேக வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூடவே 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை நல்லா மசிச்சுட்டு நம்ம இந்த பட்டாணியோட சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பட்டாணி கூட வெங்காயம் கூட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம நிறைய ஸ்பைசஸ் இனி சேர்க்க போறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். அது கூடவே நம்ம பவுடர் ஆக்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, சீரகம் மல்லி தூள், அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் போல வதக்கிடுங்க. இப்படி நம்ம காய்கறிகள் கூட இதை எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பழையபடியும் 1 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட இன்னி டேஸ்டா இருக்கிறதுக்காக கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கைகளில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது சமோசாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ சமோசா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கிறதுக்காக 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அதை கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க, நம்ம சூப்பரா டேஸ்டா ட்ரெடிஷ்னலா
பஞ்சாபி சமோசாவில் ஸ்டஃப் பண்ணுற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ வாங்க நம்ம சமோசா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ரா ஃப்ளவர் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு ஒரு உருண்டை பெருசாக எடுத்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து உருட்டிக்கிடணும். அதே மாதிரி ஒரு உருண்டை மாவில் வந்து நம்ம 2 சமோசாஸ் வந்து பண்ண முடியும். இது ரொம்ப தின்னா நம்ம உருட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை 2 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த 2 எட்ஜஸையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி கிடைக்கும். அதில் நிறைய ஃபில்லிங் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டஃபிங் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பஞ்சாபி சமோசாஸில் வந்து ஸ்டஃப் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த ஓரங்களில் இந்த மாதிரி தண்ணியாக வந்து தொட்டு வச்சுட்டு திருப்பி அதை 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த இதை வந்து இந்த இந்த பகுதியோட இந்த மாதிரி வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒட்டிட்டு எல்லா கார்னரையும் வந்து நல்லா அப்படியே வந்து ஒட்டிடுங்க. சுற்றி வந்து நீங்கள் தண்ணி தடவி இருக்கிறதுனால எல்லாமே நல்லா வந்து ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி ஒட்டிட்டு கீழே இந்த மாதிரி கைகளில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறப்ப வந்து பாட்டம் வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் பஞ்சாபி சமோசாஸில். இப்போ பாருங்கள், நம்ம இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு திருப்பினீங்கன்னா ஒரு கோன் மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த கோனில் வந்து நிறைய வந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஓரங்களில் தண்ணியை வச்சு இப்படி வச்சு தடவிட்டு திருப்பி அதை 2ஐயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு எல்லா ஓரங்கள்லேயும் வந்து நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. சப்போஸ் பிரிஞ்சு வருதுன்னு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஒட்ட முடியும். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் சமோசாஸ். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய பாட்டம் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. மிதமான தணலில் தான் இது வேகணும். ஏன்னா இதனுடைய ஷீட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதனால நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்து சரியான பதம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பஞ்சாபி சமோசா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு சமோசா சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லான மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கிற ஸ்டஃபிங் வந்து ரொம்ப இருக்கும். அதே போல் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நல்லா ஹெவியாகவே இருக்கும். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சாபி சமோசா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அது கூட வந்து நான் இன்னைக்கு சில்லி சாஸ் வச்சு பரிமாறியிருக்கேன். இந்த ட்ரெடிஷ்னல் பஞ்சாபி சமோசாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.